வெளியே வந்துட்டியா? உள்ள போகுது, உள்ள போகுது. என்னடா பண்ற? எறும்பு போச்சுங்க. எறும்பா? எங்க இருக்கு? எங்க? முதல்ல எங்க போச்சுங்களா? இங்க இருந்து இப்படி நேரா போய் ரைட் கட் பண்ணி ஒரு யூ டர்ன் அடிச்சு அப்படியே வந்து கீழே இறங்கி. டிராமா பண்றியா? நாடகம் போடுறியா? நேட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் டபுள் மீனிங் பாட்டும் பேச்சும். ஐயோ, நான் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னனே உன் முகம் மாறிடுச்சு. அப்பவே நினைச்சேன். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பாதி நல்லவன் பாதி கெட்டவன். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுத்திருக்க, பணத்தை கொடுத்திருக்க, அழகு கொடுத்திருக்க, இவ்வளவு பெரிய கொஞ்சோண்டு மூளையை கொடுத்திருக்க கூட தானவளே. ஷட் அப். என்கிட்ட பேசணும்னா டைரக்டா பேசு. இன்டைரக்டா பேசாத, எனக்கு பிடிக்காது. உன்கிட்ட என்னால பேச முடியாதுமா? உனக்கு என்ன கிறுக்கா? எனக்கு இருக்குன்னு ஐயோ. எறும்பு நான் சொன்னேன்னு கேட்டீங்களா? நான் உள்ள போய் கடிக்கணும். சின்ன ராசாத்தி கட்டெரும்பு ஒண்ணு கடிக்குதா? எங்க காணோம்? ஹலோ மேடம். டைட்டானிக் படத்துல ஹீரோ தான் தண்ணியில விழுந்தாரு, இங்க நீங்க வந்துட்டீங்க. என்னடா பண்ற? கைய கூட நான் மேல வரணும். சீக்கிரம் காய்தான் பார். இப்படி நனைஞ்சிட்டு வந்து Dress போட்டா திரும்ப நனைய தானே போகுது. பயம் வெளியே வந்தா நான் பாத்துருவேன்ல. இது பாருங்க, எறும்பு கடிச்சதுக்கு ஐயோ அம்மா நீங்க. தண்ணி பாம்பு ஏதாவது கடிச்சா அப்புறம் உங்க இஷ்டம். கடிச்சா கடிக்கட்டும், மனுஷனை விட அதுவே மேலு. தண்ணி பாம்பு தான் உன்னை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. நைட் எல்லாம் உன் கூட போட்ல அப்படியே பாடிட்டே வந்துச்சு. நீ தண்ணியில விழுந்த உடனே சட்டையை கட்டி கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டு போ, பாத்துட்டே இரு. நான் ஏதோ சிம்பு மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சேன். உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? என் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இந்த கஷ்டமே எனக்கு வந்திருக்காது. ஓஹோ, இந்த பாய் ஃப்ரெண்ட் எங்க இருந்து தான் வந்தானோ? ஐயோ. ஏய், உன் பாய் ஃப்ரெண்ட் பறந்து போறான். நீ கவலைப்படாத, நான் புடிச்சு தரேன். ஏய், போட்டோ பார்க்காத, போட்டோ பார்க்க கூடாது. போட்டோ பார்க்காத சொன்ன கேளு. ஏய், சொன்ன கேளுடா. மரியாதையா சொல்றேன், போட்டோ பார்க்காத. ஜெயிச்சிட்டோம்ல. இந்த பொண்ணு கண்ணுல அப்படின்னு இருக்கு. நம்ம கமல் சார் கூட அடிக்கடி கவுந்துடுறாரு. எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து? நீ யாருன்னு தெரியலையா? எனக்கு தெரியாது. 24 மணி நேரம் ஆச்சு ஒரு மனுஷனை பார்த்து. அதான் உங்களை பார்த்த உடனே சந்தோஷத்துல அப்படியே. காஞ்சிபுரத்துக்கு எப்படி போகணும்? இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட், இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், எப்படி வேணாலும் போலாம். பஸ் ட்ரெயின்ல எல்லாம் போக மாட்டோம் மேடம். இது எப்பவுமே அட்வென்ச்சர் ரூட் தான். சத்யா, சத்யவதி, நான் வேணும் செய்யல. நான் சாரி கேட்டல. என்ன இன்சல்ட் பண்றதுக்கு தான் அப்படி பண்ண? ஏன் சாரி சொல்ற? நான் சொல்றது கேளு. நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு நாய்க்குட்டி தூக்கி வீசினப்போ ஒண்ணு கூட என் மேல விழல. ஆனா நீ மட்டும் எப்படி என் மேல விழுந்த? உன்னை பிடிச்சிருக்கா அதான் விழுந்த. அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? டபுள் ஆக்டிங் வேண்டாம். ஆமாவா இல்லையா சொல்லு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும். தப்புன்னு தோணல? ஏன் தோணல? பாய் ஃப்ரெண்ட் பாத்துனே. ஐயோ. இது ஏன்டா திருடுன? நீ ஒரு ரோப் சீட்டர். ஏய், பாய் ஃப்ரெண்ட் போட்டோ காமிச்சு போய் சொன்னது நீதான். I know cheater, I know robber, I know English. Only robber you, cheater you. I know English. Theater, DTS, Hollywood, Mission Impossible, Interval, the end, boy friend bullshit. Damn, Dubuku fraud of India, you fraud. என்ன fraudன்னு சொல்றியோ? Get out. போய்டுவேன். Get out. நிஜமா போய்டுவேன். போடா. போறேன். போடா. ஏய். போ. என்னடா நிஜமா போயிட்டியா? ஓகே போ. எனக்கு என்ன? எனக்கு போக தெரியாதா என்ன? நான் போவேன்.
அச்சமில்லை உச்சி மீது ஆளிலிருந்து வீணுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ஏன் பயமா இல்ல? ஐயோ வில்லனுக்கு வரும்போது தான் ஹீரோட ஞாபகம் வருமா? நான் பார்த்த படத்துல எல்லாம் ஹீரோலாம் புத்திசாலி தான். இந்த கிராக் குடிச்சாலே இருக்கலாம் ஹீரோயின் தான் உன்ன மாதிரி. ஏய் எங்க போற? ஜுரம் வரப்போகுது. உனக்கு பசிக்குமே எடுத்து வந்தேன். எனக்கு வேண்டாம். கோபம் இருந்தா என் மேல காட்டுங்க மேடம். சாப்பாடு மேல எது காட்டணும்? சாப்பிடு சாப்பிடு சத்யா. பாதியில முழு கிராக் தான். ஐயோ ஏய் உங்க ஒரு பையன் விரும்புனா சரி கல்யாணம் பண்ணிக்கடா ஓடிட்டா. பாத்து பாத்து தண்ணி தண்ணி குடிமா. வீட்ல இருக்கவங்க ஞாபகம் வந்துச்சா? அவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல? நான் கூட அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். சத்யா உனக்கு என்ன ப்ராப்ளம்? இத பார் சத்யா, சந்தோஷத்தை எல்லாரும் பங்கெடுப்பாங்க, ஆனா கஷ்டத்தை கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆமாமா, நீ பிரச்சனையில இருக்கும்போது ஓடி வந்து ஹெல்ப் பண்ணல, என்ன சொல்லணும்? இந்த பணக்காரங்களுக்குலாம் இதே வியாதி தான். நான் பணக்கார பொண்ணு கிடையாது. இதென்ன திடீர் திருப்பம்? அந்த திருப்பம் என் லைஃப்லயும் வந்துச்சு. வணக்கம் சார். பிஏ மறுபடியும் என்னையா பிரச்சனை? வணக்கம் சார். என்ன மணி அர்ஜென்ட்டா வாடு போன் பண்ண? உங்க பையன் கல்யாணம். இவனுக்கா? யார் பொண்ணு கொடுத்தா? இங்க வாயா. உன் ரெண்டாவது பொண்ணோட பேர் என்ன? சத்தியவதிமா. சத்தியவதியா? அதுக்கு இந்த மண்டபத்திலே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். கல்யாண பிள்ளையோட அப்பா இல்ல, நீ வரலன்னா நல்லா இருக்காது. அவன்ல ஐயரே, இது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணு. என்னைய உட்காந்துருக்கா ஏந்திரி. சார் இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. எனக்கு தெரியுது, நான் சொல்லட்டுமா? அடிச்சு வாய மூடு. விளங்காம இருக்கிறதுக்கு என்ன குறுமுட்டையா? பையனை பெத்தவங்களும் பொண்ணை பெத்தவங்களும் நல்ல சம்பந்தம் வேணும்னு கோயில் குளம் அலையிறப்போ கடவுளே ஒரு சம்பந்தம் கொடுக்குறப்ப கேட்கற கேள்வியே பாரு. இந்தாரு, என்ற பையனுக்கு 1.5 மணி பிடிச்சிருக்கல்லோ, அதே மாதிரி எங்களுக்கு 1.5 சம்பந்தம் பிடிச்சிருக்கல்லோ, இந்த சம்பந்தம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமல்லோ, அவ்வளவுதான். டாடி என்னம்மா? வேண்டாப்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டப்படணுமா? அப்படி இல்லம்மா. ஏன் உங்க பெரிய பொண்ணோட கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? பிஏ அம்மா, நான் அட்சதை போடாம உன் பிள்ளையோட கல்யாணம் நடக்குமா? அது எப்படி நடக்குமா? வாங்கிக்கோங்க. ஆனா யோசிக்காதீங்க. சத்யா, சத்யா, சத்யா. ஓ, நீ இங்க இருக்கியா? உன்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், வா வெளிய போலாம். தம்பி என்ன மாமா, வெளியில கூட்டிட்டு போறேன் தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்க வேணாமா? கல்யாணத்துக்கு முன்ன சாகரியா இல்ல அனுப்புறியா? வந்துடுறேன். Bullshit.
நமஸ்தே மாலிக். வாய மூடுறா. ஏய் இறங்கு இறங்கு. வாடி. உனக்கு என்ன திமிருடி உனக்கு? ட்ரெயின் நிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. பயப்பட மாட்டியாடே? உனக்கு பொண்டாட்டியா சாகிறத விட இந்த ட்ரெயினுக்கு கீழே விழுந்து சாகிறது மேலு. என்னடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறியேத்தி ஸ்ட்ரைக் பண்ண சொல்றியா? என்ன கோர்ட் படியேத்தி என் வாழ்க்கையோட விளையாடுறியா? இப்ப நானும் உன் கூட விளையாட போறேன். இந்த ட்ரெயினை உனக்காகவே புக் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தாராளமா போலாம். டோர் எல்லாம் மூடி இருக்கும். நீ ஓடுவ, நான் பின்னாலேயே வந்து உன்னை தொடுவேன். இந்த ட்ரெயின் முழுக்க ஓடி நீ எந்த பொட்டியில விழுந்திருக்கியோ அந்த பெட்டியில தான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். நீ கிடைக்கலன்னா நான் உன்னை விட்டுருவேன். நம்ம கல்யாணம் கேன்சல். Let's play the game. 10 9 8 7 6 5 4 3 2 1 go. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பந்தயத்துல தோத்த கோழியும் திம்பாங்க, ஜெயிச்ச கோழியும் திம்பாங்க. அதுல ஜெயிச்ச கோழிக்கு ருசி ஜாஸ்தி. என்னடா இவன் பேச்ச மாத்திரன்னு பாக்குறியா? நான் அரசியல்வாதி பையன்டு, எனக்கு வாக்கு கொடுக்கறது சாதாரணம். சத்யா, ஏய் சத்யா, ஏய் சத்யா, சத்யா. உயிரோட தப்பவே நான் நினைக்கல, ஆனா தப்பிச்சுக்கிட்டேன். அந்த வேதனையிலிருந்து எங்க பாட்டி வீட்டுக்கு நான் போனேன். இங்க இருக்கிறது எந்த பயமும் இல்லம்மா. அந்த கடவுள் தான் உன்னை பாத்துக்கணும். இங்க பாதுகாப்பா இருக்கலாம் தான் உங்க அப்பா அனுப்பிச்சு விட்டுருக்கான். சின்ன வயசுல இந்த வீட்டுக்கு வந்த, அதோட இப்பதான் வர. அம்மா, நீ ஓடி போயிடுடா. ஏய், என்னை விடுடா. விடுங்கடா அவளை. ஏய் அப்ப காஞ்சிபுரத்துல யார் இருக்காங்க? யாருமே இல்ல. யாரும் இல்லையா? ஏதோ தெரிஞ்ச ஊர்ல போய் மாற்றதை விட தெரியாத ஊருக்கு ஓடி போடுறது பெட்டர்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் என்ன தேடி துரத்திக்கிட்டே வர்றானுங்க. இங்கேயும் வந்துட்டானுங்க. என்ன சொல்ற? என்னடா சொல்ற? என்னாச்சு உனக்கு? ஏய் ஷ். இதோ வரானுங்க. வாடா, நம்ம ஓடி போயிடுவோம். இங்க இருந்து போயிடுவோம். வாடா, வா. நம்மள கொன்னுடுவானுங்க. விடு. என்னாச்சு உனக்கு? விடுன்னு சொல்றேன்ல. விடு. பண்ணிங்க கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா வரும்.